அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல 6வது தமிழ் 3வது பருவம். ஓகே, 3வது பருவம் ஆக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 2 பருவத்தை முடிச்சிட்டோம். இது வந்து 3வது பருவம். இன்னைக்கு 3வது பருவம் பார்த்துட்டு அது சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன முக்கியம், என்ன முக்கியம், ஏற்கனவே நம்ம பார்ப்போம். இதுல முதல் இயல் என்னது? நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பாரதம் அன்றைய நாட்டாங்கால், தமிழ்நாட்டில் காந்தி வரப்பெல்லாம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, அப்புறம் வந்து வேலுநாச்சியார் பத்தி படிக்க போறோம், அப்புறம் 4 வகை சொற்கள் பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் 2வது இயல்ல வந்து அறம், தத்துவம், சிந்தனை. ஓகேவா? இது பராபர கண்ணி நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு கவிதை படிக்க போறோம். பசிப்பினி போக்கிய பாவை அப்படி பார்க்க போறோம். பாதம், பெயர் சொல்லு, திருக்குறள் இது பார்க்க போறோம். 3வது இயல்ல மனிதம், ஆளுமை. இதெல்லாம் ஆசிய ஜோதி, மனிதநேயம், முடிவில் ஒரு தொடக்கம், அப்புறம் அணி இலக்கணம், அப்புறம் திருக்குறள். ஓகே, இது பார்க்கலாம் வாங்க. இதை பார்ப்போம். இது ஒரு புது கவிதை, பாரதியோட நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட நம்ம முக்கியமான வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஒரு சில வரிகள் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து முதல் 2 வரிகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த வரிகளும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இதுல சப்போஸ் புரியல நடுவில் இருந்து கேட்டுட்டான் அப்படின்னா நமக்கு அந்த வரிகள் தெரியணும். ஓகேவா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இது வந்து காமன். ஓகேவா? இந்த 2 வரிகள். ஏன்னா அந்த பாட்டுல அடுத்தடுத்த பகுதிக்கு வந்து அந்த பாட்டை வந்து அந்த 2 வரிகள் இசைக்கிற மாதிரி இருக்கு. அதை தாண்டி இருக்கிறது இந்த தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் தெரிஞ்சுக்கணும். கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து படிக்கிறதுலயே வந்து இந்த சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு தனியா எடுத்து. ஓகேவா? கல்லை கூட மாற்றி கலைக்கூடம் அதுல வருதுன்னா தாராபாரதி மட்டும் படிச்சா போறாது. திடீர்னு அதனோட பாடலோட திடீர்னு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுக்குறாங்க, திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. இந்த வரியை வந்து சொன்னது யாரு? இப்படி சொன்னது யாரு? அதாவது நமது நாடு வந்து திருக்குறளை வந்து நூலாடையாக அணிந்திருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். தாராபாரதி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, கம்பனின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன அப்படின்ற இதை சொன்னது யாருன்னு கேட்கலாம். இதை போட்டோ கூட கொடுத்துட்டு அதை பாடல் வரிகளா கொடுத்தா தெரியும். அடுத்தது எடுக்கலாம், எப்படி கேட்கலாம்? கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் வந்து இசையமைக்கின்றன, இப்படி சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு அங்க தாராபாரதி ஞாபகம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த பாடலோட அதே மாதிரி நாடு பிறனின் பசியை போக்கி வருகின்றது அப்படின்னா சொன்னது யாருன்னா இவரு தான். அகிம்சை என்னும் கைத்தடி, அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. அப்போ அகிம்சைய சிறிய கைத்தடின்னு சொன்னது யாரு? தாராபாரதி. ஓகேவா? தாராபாரதி இன்னொரு சிறப்பு பெயர்னா கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அடைமொழியால வந்து குறிக்கிறாங்க. ஓகேவா? இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் நூல்
இந்த கவிதைகள் என்ன எடுத்துனாங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து இருக்காங்க. ஓகேவா? ஒரு தேசம் உடுத்திய நூலால் என கவிஞர் குறிப்பிடும் திருக்குறள். காளிதாசனின் என்னன்னு கேட்கிறான். காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். இதெல்லாம் அந்த பாடல் வரிகள்ல வர்றது. ஓகேவா? நூலாடை அதை பிரிச்சு எழுதணும்னா நூல் கூட்ட ஆடை. எதிரொலிக்க சேர்த்து எழுதணும்னா எதிரொலிக்க, எதிர்கூட்ட ஒலிக்க, எதிரொலிக்க. அடுத்தது இப்போ தமிழ்நாட்டுல காந்தியடிகளை பத்தி நமக்கு தெரியும். காந்தியடிகள் நம்ம ஐஎன்எம்ல அதாவது இந்திய தேசிய இயக்கத்துல காந்திய காலகட்டம்னு ஒரு பகுதியை படிப்போம். ஓகேவா? அப்ப படிக்கிறதுல காந்தியை பத்தி நிறைய படிக்கலாம். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு, அதன் மூலியமா காந்தி தன்னை எப்படிலாம் மாத்திக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சில பெருமைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல காந்தி எப்ப சென்னைக்கு வராரு? பிப்ரவரி மாதம் 1919ஆம் ஆண்டு சென்னைக்கு வராரு. ஓகேவா? வரப்போ இந்த ரவுலட் சட்டம் கடுமையான சட்டத்தை நடைமுறையில இருந்துச்சு. அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்காக திட்டமிடுறாங்க. அப்ப வரப்போ யார் வீட்டுல இருக்காங்க? ராஜாஜி வீட்டுல இருக்காங்க. ஓகேவா? அப்போ அங்க ராஜாஜி வீட்டுல இருக்க சொல்ல பாரதியார் போறாரு. பாரதியார் போயிட்டு திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்க தலைமை தாங்க முடியுமான்னு கேட்கிறார். அதுக்கு இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமான்னு ஒரு காந்தி கேட்கிறார். அவர் தான் சொன்ன கோபப்படணும், அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ இவர் யாருன்னு சொல்லி ராஜாஜி கிட்ட கேட்பாரு. இவர்தான் தமிழ் கவிஞர் பாரதியார்னு சொல்லுவாரு. அதுக்கு காந்தி என்ன சொல்லுவாருன்னா, அவரை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி, ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1921 செப்டம்பர்ல காந்தி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருவாரு. தமிழ்நாட்டுல வரப்போ மதுரைக்கு ரயில்ல போகிறாரு, புகைவண்டியில போறாரு. போறப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடுப்புல துண்டு மட்டுமா கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? மேலாடைகள் எதுவும் இல்லை. இதை பாக்குறாரு. அப்ப இவர் எப்படி இருக்காருன்னா, நீளமான சட்டை, நல்ல உடம்பு முழுக்க துணிகளா இருக்கு. மற்றவங்களுக்கு துணி இல்லை, இங்க துணி இல்லாம ஒரே ஒரு ஆடை மட்டும் உடுத்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளவு ஆடை உடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி அது மூலியமா மனம் மாறி அன்றிலிருந்து இறக்கும் வரை வரல அவரே இடுப்பில் உள்ள ஒரு துணியுடனே இருந்தார். ஓகேவா? இது இவரோட தோட்டத்துல தமிழ்நாடு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய மாற்றம் கூட சொல்லலாம். அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் காரைக்குடியை சுற்றில இந்த கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல போறாரு. அவர் தான் நண்பரோட வீட்டுல தங்குறப்போ அந்த வீட்டுல பார்த்தோம்னா அலங்கரிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டு பொருள்களா இருக்கும். அதை பார்த்துட்டு இது எவ்வளவு பணம் செலவு செஞ்சுன்னு கேட்பாரு. ஓகேவா? அதுல ஒரு பகுதி என்கிட்ட கொடுத்தோம்னா நான் இங்க இருக்கிற பொருளை வச்சு அலங்கரிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்தது இன்னொரு நாள் அந்த பக்கம் அந்த வீட்டுக்கு போறப்ப அதே இன்னொரு முறை வரப்போ அவரோட நண்பர் அந்த வெளிநாட்டு அழகு பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊர் பொருள்கள், உள்ளூர் பொருள்களை வச்சு அழகுபடுத்திருப்பார். அதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி மதுரையில ஒரு முறை தங்கியிருக்கு சொல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அந்த கோயில் எல்லாருக்கும் நுழையறதுக்கு அனுமதி உண்டான்னு கேட்பாரு. இல்ல ஒரு தாரருக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நுழையிற மாதிரி இருந்தா நானும் வரேன்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு மற்ற மக்களுக்கு உள்ள அனுமதி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் காந்தியே உள்ள போவார். அதுக்கப்புறம் இவரை கவர்ன நூல்கள் என்னன்னா ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படிங்கிற ஒரு நூல். இவரை பெரிதும் கவர்ன நூல் பார்த்தோம்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1937 சென்னையில இலக்கிய மாநாடு ஒன்று நடக்கும். அதுல கலந்துப்பாரு. அதுல காந்தியடிகள் தலைமை வகிப்பாரு. அதுல ஊவேசா யாரு? சுவாமிநாதர். அவர் வரவேற்பு குழு தலைவராக இருப்பாரு. அவரோட உரையை கேட்ட காந்தி என்ன பண்ணுவாரு, ரொம்ப மகிழ்ந்து இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்லி கூறுவார். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான இடங்கள். ஓகேவா? நமக்கு கதை தான், அது இருந்தாலும் அதுல கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இதே காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. ஓகேவா? காந்தியடிகள் யாரோட அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? சாமிநாதர். ஓகேவா? இப்ப இலக்கிய மாநாடு நடத்தினது யாரு?
தமிழ்நாட்டு கவிஞர் பாரதி. இலக்கிய மாநாடு எங்க நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. குற்றாலன்றது அறுவதி. தமிழ் கையேடு யார் விட்டது? ஜி.இ. அந்த புக்குக்கு இல்ல, பின்னாடி இருக்கிற கொஸ்டின்லாம் பாத்துங்க. அடுத்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் யாரு? ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போயிட்ட வீரமங்கை வேலு நாச்சியார். ஓகேவா? இது நம்ம படிக்கலாம், இருந்தாலும் இங்கேயே பார்க்கலாம். இது 8வது யூனிட்ல விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு, அதை பார்ப்போம். அதுக்கடையில நம்ம இங்க பார்ப்போம் தமிழ்ல. இவங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து வடகுநாதரோட ஒரே மகள். ஓகேவா? இவங்களுக்கு என்னென்னலாம் மொழி தெரியும்? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, இந்த மொழியெல்லாம் நல்லா தெரியும். அது மட்டுமா, சிலம்பம், குதிரை ஏற்றம், வால்போரு, விற்போரு, இதெல்லாம் வந்து பயிற்சி பெற்றவங்க. இவங்க யாரை மறந்துக்கிறாங்க? சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. காளையார் கோயில் கழகம் எப்ப நடக்கும்? 1772 காளையார் கோயில் நடைபெற்ற போர்ல வந்து முத்து வடுகநாதர் வந்து கொன்னுடுவாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா? 8 ஆண்டுகள் அங்கிருந்து தப்பிச்சு போய் தலைமறைவா இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? திண்டுக்கல் விருபாட்சி பாளையத்துல வந்து தங்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்படி தங்குறப்போ 8 வருடங்கள் கருது திரும்பவும் வந்து அவங்க வந்து முதல்ல காளையார் கோயில் மேல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கையை மீட்பாங்க. சிவகங்கையை எப்ப மீட்பாங்க? 1780 மீட்பாங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒதுங்கி நிற்கிறோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போராடணும், அது போரிடணும், ஆங்கிலேயர்களோட போரிடணும்னு சொல்லி திண்டுக்கல் கோட்டையில வந்து ஒரு கூட்டணி வந்து அமைப்பாங்க. ஓகேவா? அங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும் திண்டுக்கல் கோட்டையில. அங்க வந்து பார்த்தோம்னா நடுவுல இவங்க வீரமங்கை வேலு நாச்சியார் அகம்பெற்று இருப்பாங்க. சுத்தி வந்து அவங்களோட அமைச்சர் தாண்டவராயர் இருப்பாங்க, பெரிய முருகர், சின்ன முருகர் இருப்பாங்க, கோபால் நாயக்கர்லாம் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க மத்தியில வந்து ஒரு கூட்டம் நடக்கும். அப்ப வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து சிவகங்கை எழுதி 8 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம அது மீட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தாண்டவராயர் என்ன சொல்லுவார்? அமைச்சர் தாண்டவராயர், கவலைப்படாதீங்க, நம்ம சிவகங்கை வந்து மீட்கும் நாள் பெருகிவிட்டது சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா இப்படி அந்த கூட்டம் நடக்க சொல்லி வந்து வெளியில ஒரு பெரிய ஆரவாரம் கேட்குது. என்னன்னு கேட்டா, ஹைதர் அலி வந்து 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து அனுப்பியிருப்பார். அதை கேட்டு வந்து மக்கள் ஆரவாரம் பண்ணுவாங்க. அது அவங்க அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த வெளியில இருக்கிற காவலாளி வந்து சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள தங்க வைங்க, நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இது கேட்பான் ஹைதர் அலி. எவ்வளவு படை வீரர்கள் அனுப்பிச்சாங்க? 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பிச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எல்லாம் படையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, படையெல்லாம் வந்துருச்சு, ஹைதர் அலி படையெல்லாம் வந்துருச்சு. அடுத்தது வந்து தாக்கல், அதாவது ஆங்கிலேயர்களை வந்து தாக்கணும். அது தாக்குறப்போ வந்து சிவகங்கையை போய் மீட்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல முதல்ல என்னோட கணவர் இருந்த காளையார் கோவிலை கைப்பற்றணும், அதுக்கப்புறம் தான் வந்து சிவகங்கை போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காளையார் கோவில் மேல வந்து படைகள் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? இதுல ஆண்கள் படைப்பிரிவு மருது சகோதரர்கள் வந்து தலைமை இருப்பாங்க. பெண்கள் படைப்பிரிவு வந்து குயிலி அப்படின்றவங்க அதாவது முன்னாடி நின்று தலைமை ஏற்பாங்க. இந்த குயிலி அவங்க ஏற்கிற அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு என்ன பேரு? உடையாள் படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வளரி படை, வால் படைன்னு 2 இருக்கும் ஆண்கள் படைப்பிரிவுல. வளரி படைக்கு தலைமை தாங்குவது யாரு? வளரி பெரிய மருது. வால் படைக்கு வந்து சின்ன மருது தலைமை ஏற்பார். ஓகேவா? அதே மாதிரி இந்த காளையார் கோவில் வந்து பிடிச்சிட்டாங்க கடுமையான போருக்கு அப்புறம். அடுத்தது வந்து சிவகங்கை கோட்டைக்குள்ள போனோம். சிவகங்கை கோட்டையை உடனே தாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, அது வந்து பெரிய கோட்டை கதவுகள்லாம் மூடி இருக்கும், அனாவசியமா நம்ம உள்ள நுழைஞ்சிட முடியாது, அந்த கோட்டை கதவுகள் திறக்கும் போதுதான் நம்ம வந்து உள்ள போயிட்டு தாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை கதவுகள் எப்போ திறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயதசமி நாளன்று கொலு பூஜை கொண்டாடுவாங்க. ஓகேவா? அந்த கோயிலுக்குள்ள வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும். அதுல விஜயதசமி அன்னைக்கு கொலு பூஜை கொண்டாடுவாங்க. அந்த கொலு பூஜைக்கு கலந்துக்க பெண்களுக்கு மட்டும் வந்து அனுமதி இருக்கும் அந்த கோயில்ல. அந்த நேரத்துல பெண்களை உள்ள அனுப்பி அந்த டைம்ல உள்ள என்னென்னலாம் இருக்கு, என்ன மாதிரியானது எல்லாம் கண்டுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு கோட்டைக்குள்ள பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க, உள்ள போறாங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாண்டவராயர் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து உங்களை பத்தி வந்து உளவு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப வந்து உடையாள் அப்படிங்கிற ஒரு சிறுமி வந்து உளவு கூற மறுத்துட்டாங்க. அந்த சிறுமியை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு
அந்த அதாவது அந்த சிவகங்கை கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி உடையாள் இறந்த இடத்த பார்க்கலாம்னு சொல்லி போவாங்க. அந்த ஒரு நடிகளை நடுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. நடிகளை நட்டுட்டு தன்னோட தாலியை வந்து காணிக்கையா வந்து செலுத்துவாங்க. செலுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை மீட்க வந்து போவாங்க. இப்போ கோட்டைகள் திறந்துருச்சு, பெண்கள் படை உள்ள போயிருச்சு. மாறுவேடத்துல கூட வந்து பெண்கள் படை தலைவி யாரு, குயிலியும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்ட பிறகு ஆயுத கிரகங்கள்ல வந்து தாக்கினதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற நம்மளோட படைகள் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றப்ப என்னன்னா உள்ள இருந்து ஒரு பெரிய தீ தோண்டு வருது. அந்த நேரத்துல உள்ள ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம போலாம்னு சொல்லி உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு சிவகங்கையை மீட்டுடுவாங்க. மீட்டதுக்கு அப்புறம் எங்க வந்து குயிலின்னு கேட்பாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, படை வீரர்கள் சொல்லுவாங்க, பெண் படை வீரர்கள் சொல்லுவாங்க, தன்னோட உடம்புல எரி நெய்யை ஊத்திக்கிட்டு ஆயுதக்கரங்களை தீ வச்சுக்கின்னு ஆயுதக்கரங்களை குதிச்சு ஆயுதக்கரங்களை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வந்து தலை தெறிக்க ஓடியதாக வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரல. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 780. ஓகேவா? ஜான்சிராணிக்கு முன்பே இவங்க ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் யாருன்னா இவங்க தான். அதுக்கப்புறம் 4 வகை சொற்கள். சொல்லு 4 வகை சொல்லு என்னது? முதல்ல சொல்லுன்னா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவதுதான் சொல்லு. இந்த சொல்லு வந்து எப்படி சொல்லலாம்? ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஓகேவா? இதுதான் சொல்லு. ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து இப்படிலாம் வந்து வரும். ஓகேவா? இலக்கண அடிப்படையில் சொல்லு எப்படி பிரிக்கிறாங்க? பெயர் சொல்லு, வினை சொல்லு, இடைச்சொல்லு, உரிச்சொல். ஓகேவா? பெயர் சொல்லுனா என்னன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லு பெயர் சொல். பாரதி, பள்ளி, காலை, கண்ணு, நன்மை, ஓடுதல். ஓகேவா? வினை சொல்லுனா ஒரு செயலையோ ஒரு வினையோ குறிக்கிற சொல்லு வினைச்சொல். ஓகேவா? வா, போ, எழுது, விளையாடு, இதெல்லாம். ஓகேவா? இடைச்சொல்னா பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து வரும் சொல்லு, அதுதான் வந்து இடைச்சொல்லுங்க. இடைச்சொல்னா இடையில வர்றது. ஓகேவா? காலையும் மாலையும், தந்தையும் தாயும். ஓகேவா? மற்றொருவர், மற்றும், இதெல்லாம் இடையில வருது இல்லையா? அப்புறம் ஐ, திருக்குறளை, ஐ, இதெல்லாம் வந்து இடைச்சொல்லு. உரிச்சொல்னா நம்மளுக்கு தெரியும் என்னது? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் வந்து உரிச்சொல். என்னென்ன இருக்கு? நனி, கூர், கழி, மா, இந்த மாதிரி நிறைய உரிச்சொல் எழுத்துக்கள் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற வினாக்கள்லாம் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு கதை கொடுத்துருக்கான், அந்த பத்தியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணா அது சொன்னா பத்தியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இது ராகுலுக்கு பத்தின ஒரு பத்தி. இதுல பார்த்தீங்கன்னா ராகுல்ஜிக்கு வந்து எந்தெந்த மொழி தெரியும்னு சொல்லியிருக்காங்க? ஆங்கிலமும் தமிழும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து சுதேசிய நாவலுக்கு எப்ப ஆரம்பிக்கிறாரு? 6 அக்டோபர் 16. ஓகேவா? அதுக்கப்புறம் இது முக்கியம். இது எங்கன்னா ஒருமை பன்மை பிழையில வரும். ஓகேவா? இந்த பிழையில வந்து எந்த இடம் ஒரு வரணும், எந்த இடம் ஓர் வரணும். ஒரு ஓர் ஞாபகம் வச்சுங்க. ஓர் அப்படின்னா உயிரெழுத்து தொடங்கும் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர். ஓகேவா? உயிர்மை எழுத்துக்கள் தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஊரு. அந்த மாதிரி வரணும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. ஓர், ஊர். ஊன்றது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் தான் போடணும். ஒரு ஊர்னு போடக்கூடாது. ஓகேவா? அப்புறம் ஏரி, ஏரிங்கிறது உயிரெழுத்துல ஆரம்பிக்குது, அப்போ ஓர் ஏரி தான். இப்ப நகரம் என்னன்றது உயிர்மை எழுத்து, இப்போ நகர உயிர்மை எழுத்துல ஆரம்பிக்கிறப்ப ஒரு அப்படின்னு சொல்லி போடணும். அந்த வந்து ஓர் போடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி அது, அது, இது ரெண்டும் எங்கெங்க போடணும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. உயிரெழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு முன்ன வந்து அஃது அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? உயிர்மை எழுத்து அதுல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே, அது ஈ உயிரெழுத்துல தொடங்குது, அப்ப அதுக்கு முன்னாடி அது இங்கே. ஓகேவா? நன்றாக உள்ளது அப்படின்னா அது வந்து உயிர்மை எழுத்துல ஆரம்பிக்குது, அப்ப அது நன்றாக உள்ளது, அந்த இடம் அது போடக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒருமை பன்மை பிழையில வரும். ஒரு எங்க வரணும், ஓர் எங்க வரணும், நல்ல ஞாபகம் வச்சுங்க.
அதே மாதிரி கீழே பாருங்க, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதி சொல்றான். இப்ப ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரி, ஓகேவா? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், ஒரு பகலும். ஓகேவா? அடுத்ததா பாருங்க, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது கிடையாது. அதே மாதிரி அது ஒரு இனிய பாடல் கிடையாது. அது ஒரு இனிய பாடல். அதே மாதிரி இந்த புக்கில் இருக்கிற இந்த அகரவரிசை படுத்துங்க. இதை பார்த்து எழுதின்னு வரீங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கிறீங்க. இதுல கலை சொற்கள் பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. ஓகேவா? ஆர்ட் கேலரி, கலைக்கூடம். லிட்ரேச்சர் நம்மளுக்கு தெரியும். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ இது தெரியாத வார்த்தைனா அதை நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இயல் 2, இரண்டாவது இயல் போலாம். பராபர கண்ணி. இங்க தாய்மானவர் பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த தாய்மானவர் பாடல் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே. ஓகேவா? இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும். தாய்மானவர் பாடல்கள்லாம் இருக்கு. இது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மானவர் பாடல் என்ன சொல்லுவாங்க? தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்லுவாங்க. இந்த தாய்மானவர் பாடல்ல இந்த 2 லைன் எல்லாருமே இருக்கு. நிறைய கோயில்கள்லாம் வந்து இந்த பாடல்கள் வந்து படிப்பாங்க. சரி, இப்ப மேல இருக்கிற 2-4 லைனை வந்து நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? அது முக்கியமானது. இது அடிக்கடி கேட்டிருக்கான். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிய பராபரமே. அதிகமுறை கேட்டிருக்கான். கேட்காது பாருங்க மேல இருக்கிறது. இப்போ அந்த 4 லைனை வந்து தனித்தனியே எழுதி வச்சு நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? தண்டரு. தண்டருன்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு பொருள். ஓகேவா? பூர்ணம் மிகுதி தெரியும். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் தொண்டு. பராபரமே மேலான பொருள். அதாவது இங்கிலீஷ்ல அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். பரம்பொருள் எல்லாம் சொல்லலாம். பணினா தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லாரும், எல்லா மக்களும், அல்லாமல், அதை தவிர. இந்த பாடலின் பொருள் பாருங்க, அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படி சொன்னது யாருன்னு கேட்பான். ஓகேவா? அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். அதுதான் அந்த 2வது 2 லைன்கள். ஓகேவா? இது இந்த மாதிரி கேட்பான். லைன் கொடுத்தா சொல்லிடுங்க, இது யார் சொன்னதுன்னு கேட்பான். அப்போ இதை தாய்மானவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த 2 லைன் ஆல்ரெடி கொடுத்துட்டான், நிறைய டைம் கொடுத்துட்டான். இந்த மாதிரி கேட்டா தாய்மானவர்னு தெரியணும். ஓகேவா? அதனால இதையும் படிச்சுங்க. தாய்மானவர் இது வந்து இவர் யார்கிட்ட தலைமை கணக்காளரா இருந்தார்? தலைமை கணக்கரா விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து தலைமை கணக்கரா பணிபுரிந்தவர். ஓகேவா? இந்த பகுதி வந்து தாய்மானவர் பாடல்கள்ல இருந்து எடுத்துருக்கேன். இது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் வந்து பராபர கண்ணி அப்படி அந்த தமிழ் மொழியின் அதாவது தாய்மானவர் பாடல்ல பராபர கண்ணி அப்படின்ற தலைப்புல வந்து இருக்குது. கண்ணி அப்படின்னா 2 வரிகள், 2 அடிகள், அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி. அதை நோட் பண்ண விஜயரகுநாத சொன்னீங்க. தம் உயிர் சேர்த்து எழுதுங்க. தம் உயிர், தம் கூட்டல் உயிர், தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்று இருக்க. தான் என்று, தான் கூட்டல் என்று. சோம்பல் எது சொல்லு? சுறுசுறுப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு கவிதை நூல். நீங்க எப்பெல்லாம் நல்லவரா இருக்கணும்? யாரு? கலீல் கிப்ரான் அவர் எழுதின இந்த நூலு. நீங்க எப்பெல்லாம் நல்லவரா இருக்கணும். இந்த மாதிரி இந்த பாட்டு நம்மளால முழுமையா படிக்க முடியுங்கனாலும் இதுல இருந்து உங்களுக்கா தெரியும். திடீர்னு ஏன்னா ஒரு 2 வரையும் கேட்கலாம் இல்லையா, முக்கியமான வரிகள் என்னன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இதை கொடுத்துட்டு யாருன்னு கேட்டோம்னா கலீல் கிப்ரான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பகுத்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லி பாடலை சொல்லியிருப்பார். ஓகேவா? சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா
உள்ளே இருப்பவை. நூல்வெளி பாருங்க, கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? லெனின் நாட்டை சார்ந்தவர். ஓகேவா? இவர் ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர், பன்முக ஆற்றல் பெற்றவர். ஓகேவா? இந்த பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்ந்த தீர்க்க பரிசு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். பசிப்பினி போக்கிய பாவை. இது என்னன்னா மணிமேகலையோட கதை. ஓகேவா? முதல்ல மணிமேகலை மணி பல்லவ தீவுக்கு போறாங்க. அங்க யார பாக்குறாங்க? தீவத்திலகையை பாக்குறாங்க. ஓகேவா? தீவத்திலகை யாரு? என்ன காப்பாளர்? புத்த பீடிகை. அங்க இருக்கிற புத்த பீடிகையோட காவல் செய்து வருபவர் தான் தீவத்திலகை. ஓகேவா? அங்க போனதும் நான் இந்த மாதிரி கோவலன் மாதவியோட மகள் அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நீங்க ஏதோ நல்லது செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் பெருமைப்பட்டிருக்கிறேன், அதனாலதான் நீங்க இந்த தீவுக்கு வர முடியுது அப்படின்னு சொல்லி தீவத்திலகை சொல்லுவாங்க. அப்ப போறப்போ தீவத்திலகை சுத்தி காமிக்கிறப்போ அந்த பொய்கையை காமிப்பாங்க. ஓகேவா? ஒரு பூக்கள் நிறைந்த பொய்கை. பொய்கைனா குளம். ஓகேவா? அந்த குளத்துக்கு பேர், அந்த பொய்கைக்கு பேரு கோமுகி. கோனா பசு, முகினா முகம், அதாவது பசுவின் முகம் போல இருக்கும் அந்த குளம். அதனால கோமுகின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே அழகான இடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் சொல்லுவாங்க. எந்த நாள்னா வைகாசி மாதம் முழு திங்கள் நாள்ல அந்த பொய்கையின் நீரின் மேல ஒரு அச்சய பாத்திரம், ஒரு அரிய பாத்திரம் வரும். ஓகேவா? அந்த பாத்திரம் ஆபத்திலிருந்து அமுத சுரபி அந்த பாத்திரத்தை. ஓகேவா? பாத்திரம் இவங்க போற நாளும் அந்த வைகாசி மாத முழு நிலவு நாள் தான். அந்த நேரம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாத்திரம் மேல வரும், அதை எடுப்பாங்க. அதை எடுத்ததை யார் எடுப்பாங்க? மணிமேகலை எடுப்பாங்க. மணிமேகலை எடுத்து தூக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த பாத்திரத்தை எடுத்துட்டீங்க, உங்களால இனி இந்த உலகத்துல இருக்கிற பசிப்பினி போங்கும் அப்படின்ற நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது ஆதிரை கிட்ட போவாங்க. ஆதிரை யாரு? பிச்சை அளிப்பவர். ஓகே, பிச்சை அளிப்பவர், அதாவது உணவளிப்பவர். பிச்சை அளிப்பவர் உணவளிப்பவர். இந்த உணவு ஆதிரை வீட்டு வாசல்ல போய் நின்று இதுல இவனோட அச்சய பாத்திரத்தை கேட்பாங்க. அப்பவும் ஆதிரை கேட்பாங்க, நீங்க யாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நானு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பாத்திரத்தை சொல்லுவாங்க, இந்த அமுத சுரபில் நீங்க உணவளிச்சீங்கன்னா இதன் மூலமா நான் எல்லாருக்கும் உணவு பசியை போக்குடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி சொல்லிட்டு அவங்க உணவளிப்பாங்க. அதை உணவு இல்லாத நபர்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாம சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருக்கிறோட வயிற்று பசியெல்லாம் போக்குவாங்க. ஓகேவா? இது போக்குனதுக்கு அப்புறம் காவலாளி அரசன் கிட்ட சொல்லுவான். அரசன் என்ன சொல்லுவாரு, அவங்களை கூப்பிடுவாங்க. அவங்க கிட்டயும் போய் நடந்தது எல்லாத்தையும் மணிமேகலை சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லுவாரு. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிறைச்சாலைகள் விதிகளை குறைத்து தண்டனைகளை குறைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இந்த கதையில இருக்குது. ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தீவத்திலகை யாரு, ஆதிரை யாரு, காய சண்டிகை யாரு? பாத்துட்டு சொல்லுங்க. மணிமேகலையுடன் தொடர்புடைய காயச்சண்டிகை யாருன்னு தெரியும். இப்ப மணிமேகலை எந்த தீவுக்கு போறாங்க? மணிபல்லவ தீவுக்கு போறாங்க. அதுல அமுத சுரபியில உணவிட்ட பெண் யாரு? ஆதிரை. இதுல காயச்சண்டிகை உணர்வு இல்லையா? இந்த காயச்சண்டிகை யாருன்னு பார்த்துட்டு வரீங்க. சொல்லுங்க. அடுத்தது பாதம். இந்த பாதம் இது இது ஒரு கதை. இதை படிச்சீங்க, அது நீங்க தேடி படிச்சீங்கன்னா சார். இது ஒரு விசித்திரமான கதை. இதை பாருங்க. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு காலனி தைக்கிறது கொடுத்துட்டு போயிடாம. இல்ல எல்லாரு காலுக்கும் பொருந்தோம். கடைசியில அந்த பொண்ணு காலுக்கு அது பொருந்தான்னு போயிடும். அது சும்மா ஒரு கதை. அதை படிச்சீங்க. இந்த கதை யாரு எழுதுனீங்க? நூல்னா எஸ்ரா. எஸ்ரா இப்போ தற்கால
ஆசிரியர், தற்கால எழுத்தாளர், ஓகேவா, எஸ் ராமகிருஷ்ணன், எஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காரு. இது உபபாண்டவன், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இந்த நூல்கள்லாம் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. இந்த கதை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் தெரியும், ஏற்கனவே வந்து 4 சொல்லு பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் பார்த்தோம். ஓகேவா. இது வந்து பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படி. அந்த குணத்துக்கு பண்புன்னு இன்னொரு பெயர் இருக்கு. ஓகேவா. பொருளை குறிக்கும் பெயரு பொருட்பெயர். ஓகே. இது உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். மரம், செடி அப்படின்னு சொல்லி. ஓகேவா. இடப்பெயர் ஒரு இடத்தினை குறிக்கும். ஓகேவா. மதுரை, சென்னை, பூங்கா, பள்ளி இதெல்லாம் ஒரு இடத்தை குறிக்கிறது. காலப்பெயர்னா காலத்தை குறிக்கும். ஓகேவா. நிமிடம், நாள், வாரம், நாள் இதெல்லாம். சினைப்பெயர். சினைப்பெயர்னா உறுப்புகளை குறிக்கும். ஓகேவா. என்னது? கை, காலு, இலை, கிளை இதெல்லாம் வந்து உறுப்புகள். ஓகேவா. அது ஒரு பண்பு பெயர், பண்பை குறிக்கும். பண்புனா வட்டம், நீளம், சதுரம், செம்மை, நன்மை, கலரு, பண்பு, அதுக்கப்புறம் வந்து அளவீடுகள் இதெல்லாம் குறிக்கும். ஓகேவா. தொழில் பெயர் தொழிலை குறிக்கும். நம்ம செய்யற தொழிலை குறிக்கிறது வந்து தொழில் பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாம். இப்போ இங்க பாருங்க, காவியா, புத்தகம். இதுல புத்தகம்ன்றது ஒரு பொருள். ஓகேவா. பள்ளிக்கு சென்றால் அது இடப்பெயர். மாலையில் காலப்பெயர். தலை, காவியா தலையை சேர்த்தால்னா சினை பெயர். காவியா இனிமையாக பேசினால் அப்படின்னா பண்பு பெயர். காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும் அப்படின்னா தொழில் பெயர். ஓகேவா. இதுல இடுகுறி காரண பெயர், இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படி 2 இருக்கு. ஓகேவா. இடுகுறி பெயர்னா அது வழங்கும், பொதுவா வழங்கும் அடிப்படையில் அடிப்படையில் வந்து எப்படி சொல்றோம்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா. இது இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா காரணம்லாம் இருக்காது. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு காரணம்லாம் இருக்காது. ஓகேவா. மண்ணுன்னு வச்சு மண்ணு ஏன் வந்துச்சு தெரியாது. மரம் ஏன் வந்துச்சு தெரியாது. காற்று ஏன் வந்து தெரியாது. ஓகே. காரணமே இல்லாம பேர் அது இடுகுறி பெயர். ஓகேவா. இதுல இடுகுறி பொதுப்பெயர். பொதுப்பெயர். பொதுப்பெயர்னா மரம், காடு இது பொதுப்பெயர். ஓகேவா. சிறப்பு பெயர் அப்படின்னா இது வந்து என்னன்னா எல்லா பொருளையும் குறிக்கும். மரம்ன்றது மரம்னா ஆலமரம், பனைமரம் எல்லா மரத்தையும் பொதுவா. அதனால இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா ஒரு பொருளை மட்டும் குறிக்கும். ஓகேவா. பனை மரம், மாமரம், இல்ல கருவேலம் காடு, முந்திரி காடு அப்படின்னு சொன்னா அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு பொருளை மட்டும் குறிக்கும். மரம்னா எல்லாத்தையும், எல்லா மரம் குறிக்கும். காடுனா எல்லாத்தையும், அது வந்து இடுகுறி பொது பெயர். ஓகேவா. அதே மாதிரி காரண பெயர் ஒரு காரணத்தோட ஒரு பெயர். அது இடுகுறி பெயர் வந்து காரணமே இருக்காது. ஏன் வந்ததுன்னே தெரியாது பேர். ஆனா இது காரணத்தோட வந்தது. ஓகேவா. நாற்காலி ஏன் 4 கால்கள் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்லுவோம். கரும்பலகை கருப்பாறை இருந்தால கரும்பலகைன்னு சொல்லுவோம். ஓகேவா. நீங்க என்ன பதிவு பண்றோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தோட பேரும் கரும்பலகை தான். ஓகேவா. இப்ப இதுல காரண பொது பெயர் அப்படின்னா பறவை. பறவைன்னா எல்லா பறவையும் குறிக்கும். பொதுவா பறவைனா பேர் வந்து பறக்கிறதுனால பறவைன்னு வந்துச்சு. அதே மாதிரி அணி, அணினா எல்லாத்தையும் அணியலாம். ஓகேவா. பொதுவா அணி, வளையல் அணியலாம், நம்ம உடை அணியலாம், எல்லாத்தையும் அணியலாம். அப்போ அது பொதுவா வருது. இது வந்து காரண பொது பெயர். இதுல காரண சிறப்பு பெயர் எல்லா பொருளும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிக்கும். வளையல், வளையல்னா அது அணிகள். ஓகேவா. காரண சிறப்பு. மரங்குத்தி பறவை. ஓகேவா. பறவையில மரங்குத்தி சிறப்பு. இடுகுறி பெயரை வட்ட முடியும்னு சொல்றான். இடுகுறி பெயர் எது இல்ல மண்ணு, பறவை, முக்காலு, மரங்குத்தி இதை வந்து காரண பெயர். ஓகேவா. காரண பெயரை வட்ட முடியுங்க அப்படின்னா வளையல். இடுகுறி சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னா மரம். மரம்ன்றது பொது பெயர். வாழை மரம்ன்றது சிறப்பு பெயர். அது வாழை. அதுக்கப்புறம் இதுல வந்து படித்த மகிழ்ன்னு சொல்லி கொடுத்திருக்கான். அதை பாருங்க. துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசெரு கனிவு காண்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன். ஓகேவா. மீதி இருக்கிறது 4, 6, 8 லைனையும் படிச்சுக்கலாம். இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரி லைன்லாம் வந்துச்சு அப்படின்னா இவரு மலேசியா கவிஞர் முத்தரையனார் அப்படின்னு ஞாபகம் வரணும். இப்போ மனப்பாட பகுதியில இருந்து கேட்க மாட்டான். இந்த மாதிரி பின்னாடி கொடுக்குறான் பாரு, இதுல இருந்தா கேள்வி கேட்கிறான். அதனால இந்த வரிகள்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சீங்க. எல்லாரும் ஒரு முறை பார்த்துங்க. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, வாலண்டியர்னா
தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ்னா செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணியர். ஓகேவா? சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியர். இதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு எழுதலாம். அடுத்தது திருக்குறள். இந்த திருக்குறளை கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? ஒரு திருக்குறளையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். படிச்சு பொருள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு முறை படிச்சிருங்க திருக்குறள். திருக்குறளை நீங்க புக்கில் இருக்க திருக்குறள் படிச்சாலும் போதும். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை, பிற உயிர்களின் துன்பத்தை கொண்டு வருந்துவதே, அந்த துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம். அதே மாதிரி கீழே 2 கொடுத்துருக்கான். இந்த 2துலயும் மாறி போயிடும் சீர்கள். ஓகேவா? அது என்னன்னு பார்த்து நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சுங்க. திடீர்னு இந்த மாதிரி தான் கேட்பான். மேல இருக்கிற குரலை கேட்கலாம், இதை கேட்பான். அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு கொடுத்துட்டான். இந்த நிகழ்வுல கீழே எந்த குரல் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம டிஎன்பிசில கேட்கல என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கதையே கேட்க மாட்டான். கதையே கேட்காம ஒரு லைன்ல கொடுத்துருவான். ஓகேவா? தோழிகளுடன் பகிர்ந்துன்றதோட பக்கத்துல இருக்கிற பறவைகளுக்கு உணவளித்தல் அப்படின்றத இருந்தாலும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். ஓகேவா? நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ற திருக்குறள் அதுக்கு ஆப்டா இருக்கு. அடுத்ததா இயல் 3 இன்னுயிர் காப்போம். ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி யார் எழுதுறது? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி யாரை பத்தின நூல்? புத்தரை பத்தின நூல். ஓகேவா? இதே பாட்டு இருக்கும். இந்த பாட்டு பாருங்க. இந்த பாட்டுல முக்கியமான வரிகள் என்னன்னு தெரிஞ்சுங்க. முதல்ல என்னன்னா, இந்த பாட்டு கதை என்னன்னா, ஆடு வெட்டுறதுக்காக கொண்டு போவாங்க. அதை பார்ப்பாரு. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கின்னு மன்னர் அறைக்கு போயிட்டு புத்தர் போறதுதான் இந்த பாட்டு. அங்க போய் எப்படி மாத்துறாரு அப்படிங்கறதான் இந்த பாட்டு. படிங்க. கீழே விளக்கம் கொடுத்துருப்பான். ஓகேவா? இதுல உங்களுக்கு எந்த லைன் முக்கியம்லாம் தோணுதோ அந்த லைன்லாம் எழுதி வச்சு படிச்சுங்க. ஓகேவா? கீழே பாருங்க. அஞ்சினார் அப்படின்னா பயந்தார். கருணை இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். ஆகாது முடியாது. நீள்நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாறி மழை. புதுசா கும்பினா வயிறு. பூதலம்னா பூமி. பார்னா உலகம். கீழே கொடுத்திருக்க பாடலோட பொருள், இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத சொல் அப்படின்னு சொல்லி யாரு எந்த வரியில சொல்லியிருப்பாங்க. பாட்டாவும் கொடுக்கலாம், எப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்ததான் அதெல்லாம் பார்க்கணும்னா தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் ஒரு 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர். கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஓகேவா? ஆசிய ஜோதி இது ஆங்கில நூலான எட்வின் அர்னால்டோட நூல். அதான் லைட் ஆஃப் ஏசியா. அவரு எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அந்த நூலை தழுவி தான் இதை எழுதியிருக்காரு. இந்த நூல் புத்தரின் வரலாற்றை கூறும். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எளிதாகும். பிரித்தெழுதும் எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்னுயிர். மலையெல்லாம் மலை கூட்டல் எல்லாம்னா மலையெல்லாம். அப்புறம் மனித நேயம். இதுல மனித நேயம்னா என்ன, யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பாடத்தொகுப்புல கொடுத்திருக்கு. இதுல வர வரிகள் கண்டிப்பா நீங்க எழுதிக்கணும். தனக்கென்ன முயலா நோன்றால் பிறருக்கென்ன முயலனூர் உண்மையானே. இது புறநானூறு கூடிய வரிகள். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா எழுதி வச்சுதான் படிக்கணும். ஓகேவா? தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி. அடுத்ததா வள்ளலார். வள்ளலார் தான் சொல்லியிருப்பாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இவர் இது இந்த கதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மரத்தடியில படுத்துட்டு இருப்பாரு. படுத்துட்டு சொல்ல ஒரு திருடன் வருவான். ஒரு கண்டியை கட்டுவான். அதை திருப்பி படுத்து இன்னொரு கண்டியை கட்டுவாரு. ஏன்னு கேட்பான். நீ ஒரு நேற்று போனா அவனை திருடன் பிடிப்பாங்க, 2 நேற்று போனா அவனை இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி திருடன் வந்தவங்கிட்ட அன்பு பாராட்டுவார். ஓகேவா? அதுக்கப்புறம் வடலூர்ல சத்திய கரும சாலை அப்படிங்கிற ஒரு இன்னமும் அது ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது அன்னை தெரசா. இவங்க அந்த தொழுநோய் நோயாளிக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. ஓகேவா? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. ஓகேவா?
வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை அப்படின்னு சொன்னது யாரு? அன்னை தெரேசா. ஒரு கைலாஷ் சத்யார்த்தி, இவர் வந்து இப்ப சமீபத்துல புகழ்பெற்றவர். ஓகேவா? இவரும் வந்து அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றவர். 2 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. ஓகேவா? மலாலா யூசுப் கூட சேர்ந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து பெண் கல்விக்காக போராடினாங்க, இவர் வந்து குழந்தை கல்விக்காக வந்து போராடினாங்க. ஓகேவா? இவர் என்னன்னா பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை வந்து பள்ளிக்கு எடுத்து சேர்த்து படிக்க வச்ச பெருமை வந்து இவருக்கு இருக்கு. ஓகேவா? இவர் வந்து ஆரம்பிச்ச அமைப்பு என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டுருக்காங்க. அதாவது வந்து படிக்க போகாம குழந்தை தொழிலாளர்கள், அதாவது தொழிலுக்கு போறவங்களை மீட்டு படிக்க வச்சிருக்காரு. குழந்தை கல்வி உரிமைக்காக 103 நாடுகள்ல வந்து 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். இதனால இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துதல் வந்து மனிதநேயம். தன் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். ஓகேவா? அன்னை தெரேசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகள் பாதுகாப்பு. அது கீழே இருக்குன்னா அது ஒரு முறை பார்த்தீங்க. முடிவில் ஒரு தொடக்கம். இதுவும் எதுக்கு? அதாவது உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்றது, நம்மளோட இறப்புலையும் ஒரு தொடக்கமா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி தானம் உடல் உறுப்பு தானம் பண்ணவரோட கதை தான் இது. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி மருத்துவரோட தம்பதியினருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. என்னன்னா இதேந்திரன், இளைஞரோட பெயர் யாரு? என்ன? இதேந்திரன். இதேந்திரன் அப்படின்னா என்ன பொருள் சொல்லியிருப்பாங்க? பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் இதேந்திரன் அப்படின்னு வச்சிட்டாங்க. ஆனா அவர் இருந்து எல்லாரோட உலகத்தாரோட இதயங்களையும் வந்து கொள்ளை கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அணி இலக்கணம். அணி இலக்கணம்னா அணினா அழகு. ஓகேவா? அதாவது ஒரு கவிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா கற்பனை திறத்தால தன்னோட பாடலுக்கு வந்து அழகை சேர்க்கிறாங்க. ஓகே, மெருகூட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு இலக்கணம் தான் வந்து அணி இலக்கணம். ஓகேவா? இது எப்படின்னா மருந்த தேனில கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை வந்து சுவைப்பட கூறுவது இந்த அணி இலக்கணம். ஓகேவா? இதுல வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயல்பு நவிசீர் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ளது உள்ளபடியே சொல்றது இயல்பு நவிசீர் அணி. இதை வந்து தன்மை நவிசீர் அணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்டுபிடி, அங்க இருக்கிறத அப்படியே சொல்றாரு. ஓகேவா? இதுல எந்த அணி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் புக்ல இருக்கும் கேட்பான். வேற ஒரு பாடலை கொடுத்துட்டு உங்களை கண்டிப்பா கேட்க மாட்டான், புக்ல இருக்கிறத மட்டும்தான் கேட்பான். இதை பார்த்தீங்க. அது வந்து உயர் நவிசீர் அணி. உயர் நவிசீர் அணினா மிகைப்படுத்தி அளவுடன் கூடுவது. ஓகேவா? குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருகும் என்று, ஆகாச கங்கை என அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஓகேவா? இதை வந்து அந்த கவிதையை வந்து மேற்கொள்றாங்க. அதாவது வந்து குளிர் நீரில் குளிச்சா இப்படி இருக்கும், வெந்நீர்ல குளிச்சா இப்படி ஆகும், இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னா பாதாள நீர் எடுத்து குளிக்க வச்சாரு, அது பாடி அழைத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உயர் நவிசீர் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டை படிச்சுட்டு இது என்னன்னு பார்த்தேன். ஓகேவா? இது எந்த அணில வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு முறை பார்த்துங்க, இந்த கதையெல்லாம் படிச்சு பார்த்துருங்க. இதுல பாருங்க, ஹியூமானிட்டி அப்படின்னா மனித நேயம், மெர்சி அப்படின்னா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நோபல் பிரைஸ் நோபல் பரிசு, சரக்குந்துன்னா லாரி. அவ்வளவுதான்டா. 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்னா 7ஆம் வகுப்பும் இல்லை அடுத்தது உயர் வகுப்பு ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன வகுப்பே பார்த்துட்டு தான் நமக்கு இதுவாகும். அடுத்தது வந்து ஒரு 9th இல்லை 11th ஏதாச்சும் ஒரு புக்கு பார்ப்போம். அடுத்த வாரம் போகலாம். 9th 10th போலாமா? சரி, 9th 10th நம்ம பார்ப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.